அடிச்சு தூக்கும் அயலான், அடங்க மறுக்கும் கேப்டன் மில்லர், வசூலில் வின்னர் யார்? 5 நாள் பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம். பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்த தனுஷின் கேப்டன் மில்லர் மற்றும் சிவகார்த்திகேயனின் அயலான் ஆகிய திரைப்படங்களின் வசூல் நிலவரத்தை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படமும் சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படமும் போட்டி போட்டு ரிலீஸ் ஆகின. இதில் கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்தார். அப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்க கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், நடிகர் சந்தீப் கிஷான், ஜான் கொக்கேன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்து இருந்தார். மறுபுறம் இதற்கு போட்டியாக வெளிவந்த அயலான் திரைப்படத்தை ரவிக்குமார் இயக்கியிருந்தார். KJR நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்த இப்படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைத்திருந்தார். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் ரகுல் பிரீத் சிங், பாலசரவணன், யோகி பாபு, கருணாகரன் என மிகப்பெரிய நட்சத்திர படையே நடித்திருந்தது. இப்படம் சுமார் 6 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்னர் திரைக்கு வந்துள்ளது. இதில் கேப்டன் மில்லர் திரைப்படம் ஆக்ஷன் கதைக்களத்திலும், அயலான் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி கதைக்களத்திலும் உருவாக்கப்பட்டு இருந்தது. இந்த 2 படங்களுக்கும் சற்று கலவையான விமர்சனங்கள் கிடைத்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் பிடித்து போனதால் 2 படங்களுமே பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போட்டு வருகின்றன. குறிப்பாக 2 படங்களுமே 4 நாட்களில் 50 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து மாஸ் காட்டியது. இந்த நிலையில் 2 படங்களின் 5ஆம் நாள் பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் மாட்டுப்பொங்கல் தினமான நேற்று இந்தியாவில் மட்டும் 4.22 கோடி ரூபாய் வசூலித்திருந்தது. ஆனால் அயலான் படம் 6.7 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்து கெத்து காட்டி இருக்கிறது. இதன் மூலம் பொங்கல் ரேஸில் அயலான் படம் படிப்படியாக முன்னேறி முதலிடத்தை பிடித்து கேப்டன் மில்லரை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது.